18 என்ன சொல்லியிருக்கேன்னா, இயேசு வந்து ராபோஷனத்தை போய் சொல்கிறாரு பேதுருக்கிட்ட. பேதுரு ஜாக்கிரதையாரு, நீ என்னை மறுதளிக்க போகிற. ஆனாலும் அவன் வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறான். நீ இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுதளிச்சிட்றான். அதனால அவனுக்கு ரொம்ப கஷ்டம். சார் நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்தாரே, இவரை போய் நம்ம தெரியலன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறான், புலம்புறான். அவரை சிலுவையில் அடிக்கிறாங்க. இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் ஒரு சிலுவையில் அரைச்சிட்டு அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அவனோட கூட இருந்த சீஷர்கள் சில பேரை கூட்டிகிட்டு போய் மீன் பிடிக்க போகிறான். மீன் பிடிக்க போகிறப்போ ஆண்டவர் வந்து உயிர்த்து எழுந்ததுக்கப்புறம் குறிப்பாக பேதுருவை பார்க்குறதுக்காகவே அவர் அங்கே அந்த கரையில் வந்து வெயிட் பண்ணுறாரு. அவருக்காக பேதுருக்காகவே அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு மீன்களை வச்சுக்கிட்டு. அவங்க வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, பேதுருகிட்ட கேட்குறாரு, உங்ககிட்ட மீன்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ இது இயேசுவோட வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லி அவர் வேகமாக வந்து ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வேகமாக வந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கடலில் குதிச்சு வர்றான். அப்போ இயேசு வந்து அவருக்காக காத்துட்ருக்காரு. அப்பத்தை வச்சு மீனை சுட்டு அவருக்காக பேதுருக்காண்டியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவன் தானே தேடிக்கிட்டு இருக்கான், ஆண்டவரை நம்ம வந்து மறுதளிச்சிட்டோம், ஆண்டவரை நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருதயத்தில் புழுங்கிட்டு இருக்கான். அதனால் ஆண்டவர் வந்து அவரை தேடுறாரு. இன்றைக்கும் கூட நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை நம்ம ஆண்டவரோட வார்த்தையை மீறி அவரை விட்டுட்டு வேறு வழியில் போயிட்டுருக்கோம். ஆனால் அவர் நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கல, நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எப்போ என் பொண்ணு என்கிட்ட திரும்பி வரும், நான் எப்போ அவளை கம்ஃபர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்பொழுதும் பாருங்கள், பேதுரு வந்து திரும்பி வரும்போது அவர்கிட்ட அவன் ஏன் என்ன மறுதளிச்ச, நான் அவனை எப்படி நம்பினேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கல. அவர் பூஜனை பண்ணுங்கள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் பேதுருக்கிட்ட தனியாக பேசுகிறாரு. பேதுரு, என் மேலே என்னை நீ நேசிக்கிறியா, என் மேலே நீ அன்பாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டவரே நான் சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, அப்படின்னா என் ஆடுகளை நீ மேய்த்து கொள்வாயாக அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு வச்சு தான் இந்த சபையவே அவர் கட்டுறாரு. பேதுரு வந்து அவ்வளோ பெரிய ஆளாக கேட்காரு அவர். மற்ற சீஷர்கள் இருந்தாலும் பேதுரு தான் வந்து டாப் இருக்கிறதுலையே. அது மாதிரி தான் இன்றைக்கும் கூட நம்ம வந்து பல பிரச்சனைகளோடு நம்ம போயிட்டுருக்கோம். ஆண்டவரை விட்டு நம்ம விலகியே போகிறோம்னு வைங்க. அதுக்காக நம்ம அப்படியே விழுந்து கிடக்கக்கூடாது. எழுந்துக்கணும். எழுந்து திருப்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். திருப்பி ஒரு புதிய லைஃப் அவர் நம்ம கொடுப்பாரு. புது லைஃப் அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. இவ்வளோ நாள் நம்ம அழுதோமோ அது எல்லாத்துக்கும் சரியான சந்தோஷத்தை அவர் நமக்கு கொடுப்பாரு. ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே இயேசப்பா, இப்பொழுதும் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சமூகத்தில் வருகிற ஆண்டவரே இயேசப்பா தேவனே, இவங்க என்ன காரியத்தில் உங்களுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்கள நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. நாங்கள் எங்கள் நீதிகள் இல்லை, உங்களுடைய இரக்கத்தை நம்பியே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா. இவங்களை திரும்பி ஏற்றுக்கொள்ளுங்க, இவங்களை தேற்றுங்க, கண்ணீர்களை தொடங்க. ஆண்டவரே, பெரிய அற்புதத்தை இவர்களை செய்து இவங்களை மகளை பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே.